ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரைஸ் தான். பட் ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் செய்வாங்க இல்லையா? ஸோ நான் எப்படி செய்கிறேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன். வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் நறுக்கி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கழுவிட்டு அது கொஞ்சம் வளவளப்பு தன்மை இல்லாத அறியும் போது வளவளப்பு தன்மையாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் அது என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிஞ்சேன். பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஃபுல்லாக அரிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு அரை ஸ்பூனு கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் மஞ்சப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன்னு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டேன். மஞ்சப்பொடி வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால பெருங்காயத்தூள் நல்லது. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிஞ்சு வச்சுருந்தேன் வெண்டைக்காவை அது கூடவே சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க, இல்லைனா கருகி போயிடும். இப்போ இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாகவே அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம். உப்பு முதலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாமல் போயிடும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஏன்னா இந்த வெண்டைக்காய் வந்து சுருங்கின உடனே வந்து ரொம்ப சின்னதாக கொஞ்சமாக தெரியும். ஸோ இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சது தான். 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மிளகாய் பொடி போட்ட உடனே. பட் ஆனால் வதங்கினதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். காய் கொஞ்சம் வதங்கின உடனே போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இதை வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு தாளிச்சிடலாம். இப்போ அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பாருங்கள், அது கூடவே வந்து கடலெண்ணெயை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அது கூடவே பாருங்கள், கடுகு சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வேர்க்கடலை இல்லை, காலி ஆகிடுச்சு, அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ இஞ்சி வந்து ஒரு துண்டு துருவி வச்சுருந்தேன். அந்த சீவின இஞ்சியை போட்டுட்டு கூடவே பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருந்தேன். அந்த பச்சை மிளகா போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கிறேன். லைட்டாக வதக்குனா போதும். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறமா பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். வாய்வுக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது பெருங்காயத்தூள். அதனால் நான் இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பொன்னிறமாக செவந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 4 லெமன் புளிஞ்சி சாறு எடுத்து வச்சுருந்தேன். அந்த சாறு எடுத்து சேர்த்துக்கலாம். லெமனை வந்து நம்ம கொதிக்க விடவே கூடாது, இல்லைன்னா சாப்பாடு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு தடவை கலரை விட்டுட்டு இது நல்லா ஆற விட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு லெமன் ஊற்றுறதுக்கு முன்னாடியே. இப்போ பாருங்கள், கலரை விட்டுட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போது நம்ம வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னொரு அடுப்பில் வெண்டைக்காய் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சு தான் வெண்டைக்காவை வதக்கினேன். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வெண்டைக்காவும் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம இதையும் இறக்கிட்டு நம்ம சாப்பாடு ரெடி பண்ண வேண்டியதான். அது வந்து லெமன் வந்து சூடு ஆறிடுச்சா பார்த்துருவோம். பாருங்கள், சூப்பராக வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. செம்ம காம்பினேஷன் இது வெண்டைக்காய் பொரியலுக்கும் லெமன் ரைஸ்க்கும். கண்டிப்பாக நீங்கள்
நான் சொன்ன மெத்தட் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் யாராவது இப்படி தான் செய்வேன்னு சொன்னீங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நல்லா ஆறிடுச்சு அந்த லெமன் ஜூஸ்லாம். இப்போது அதில் சாதத்தை போட்டு நம்ம ஃபுல்லாக பெரட்டி எடுத்துட வேண்டியதான். ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு, அதே மாதிரி ஒரு மெயின் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் லஞ்ச் பாக்ஸு கட்டிட வேண்டியதான். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் சாப்பாடையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, அதனால் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளான ஒரு ரெசிபி லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.